ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பு மனம் மலர்ந்திட, அகிலத்தில் பாவம் மறந்திட, அன்பின் வடிவமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மத்தேயு 6:33 என்னமா சொல்லுது? அதுவானா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே அவர் தான் நம்மளுக்கு பெஸ்ட். அதனால அவரை போற்றி துதித்து ஒரு பாடல் பாடுவோமா? அதாவது போற்றி துதிப்போம் என்ற பாடல். போற்றி துதிப்போம் தேவனை போன வருஷம் இந்த பாட்டு பாடினதுக்காக இந்த வருஷம் பாடணும்னு இல்லம்மா. போன வருஷம் போட்ட ட்ரெஸ் இந்த வருஷம் போடுறதில்லம்மா. அதாவது காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. வசனம் சொல்லுது, புலம்பல் 23:23 சொல்லுது, அதாம்மா காலைதோறும் புதியவைகள். அவருடைய கிருபை காலைதோறும் புதிதா இருக்குது. நேற்று கொடுத்த கிருபையில இன்னைக்கு வாழ்ந்துட முடியாதுமா. பாசம் காட்டி வேஷம் போடும் மனித அன்பை காட்டிலும் எனக்காய் ஜீவனை கொடுத்த அன்பு, மாறாத அன்பு, என் ஆத்தும நேசரின் அன்பு. அன்புனா அன்புதாமா. அதாவது அன்பில்லா உலகில் மனிதன் அன்பை தேடுகிறான், கடல் அலைகளின் நடுவினிலே மன அமைதியை தேடுகிறான், நிழலை நிஜம் என்று எண்ணி ஏமாந்து போகின்றான், வாழ்வில் நிம்மதி இல்லாமல் அவன் எங்கே எங்க ஓடுகிறான். இதமா மனுஷ அன்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு மட்டும்தான் மெய்யான அன்பு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு மெய்யான அன்பு. இந்த தேவனை நம்ம எப்படியெல்லாம் துதிக்கணும், இந்த தேவனை நம்ம எப்படியெல்லாம் போட்டணும். அதனால ஒரு பாட்டா பாடலாம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் அவனுடைய சதா காலமும் நம்மை ராஜரிகம் பண்ணுகிறார், மாடனம் படைந்தவும் நம்மை நடத்துவதால் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்செய்தியை பத்தி சொல்றேன். இப்ப சொல்றேம்மா, உங்க எல்லாரும் எதுக்கு கூட்டி இருக்கிறானா சொல்றேன். உலகம் முழுவதும் அதிகமானவர்களால் கொண்டாடப்படும் பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகை. ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகைகள் தேதி மாறும். ஆனால் டிசம்பர் 25ஆம் தேதி மட்டுமே கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதுல எந்த மாற்றமும் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பிறகு உலகில் பலவிதமான மாற்றங்கள் நிகழ்வுகள் ஏற்பட்டது. வரலாற்றில் பதிப்புத்தக்க, அதாவது கிறிஸ்து பிறந்த பிறகுதான் கிமு பதிப்புப்பட்டது. இந்த உலகில் காப்பாற்றுவதற்காக, நல்வழிப்படுத்துவதற்காக பாவமே இல்லாதவர் நமக்காக பாவமானார், சிலுவையில் பலியானார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவர் விண்ணில் இருந்து மண்ணிற்கு வந்த காரணம் நம்மை மனம் மாற்றவே. அவர் விண்ணிற்கு வெளிச்சமும் மண்ணிற்கு வெளிச்சமும் ஆனார். கவிதமா தானமா கேட்க? கவிதான சொல்லிட்டா போச்சு. மார்கழி இரவிலே கன்னிமரி மடியிலே நள்ளிரவில் வந்துவிட்ட விண்ணின் ஜோதியே, புல்லனையில் மறந்திட்ட தேவ மைந்தனே, விண்ணின் வெளிச்சம் மண்ணின் வெளிச்சமாக தோன்றிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏசாயா 9:6 சொல்லப்படுகிறது. என்னமா சொல்லுது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அதாம்மா கிறிஸ்துமஸ். உண்மையான கிறிஸ்துமஸ்னா இந்த மாதிரி பாட்டு பாடு இதெல்லாம் இல்லைங்க. கிறிஸ்துமஸ்னா பரிசு பொருட்களை திறந்து பார்ப்பது, அலங்கரிப்பது, பாடல் பாடுவது, டெக்கரேஷன், இதெல்லாம் இல்லைங்க. கிறிஸ்துமஸ் நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்குது. மன்னிப்பு, தாழ்மை, மனத்தாழ்மை, இதை தாங்க கிறிஸ்துமஸ் நமக்கு கற்றுக் கொடுக்குது. கிறிஸ்துமஸ் என்பது விருந்து உண்ணுவதும் பரிசு பொருட்களை திறந்து பார்ப்பது மட்டுமல்ல,
கல்வாரி அன்பை வெளிப்படுத்துவதுதான் உண்மையுள்ள கிறிஸ்மஸ். அதாவது அவரை நம்முடைய சுவாபம் அவர்களை வெளிப்படுத்துவது தான் உண்மை உள்ள கிறிஸ்மஸ். இது மட்டும் இல்லைங்க, போற்றி பாடணும், துடித்து பாடணும். பரம அழைப்பின் பந்தய பொருள், நம்ம எல்லாருக்கும் ஒரு பரம அழைப்பின் பந்தய பொருள் இருக்குது. நம்ம எல்லோரும் லக்கை நோக்கி ஓடுறோம். அதனால இந்த ஒரு பாட்டை பாடி முடிச்சிடலாம். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். பாணியமித்த எனக்காக பாணியமித்த பாதையிலே நான் ஓடுகிறேன், பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவ மையப்படுத்துகிற இந்திய கிறிஸ்துமஸ் வாழ்த்தை தெரிவித்து உங்களை விடைபெறுகிறேன். நன்றி.